பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாமீம் தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய இந்த வசனங்களை ஓதுற பொழுது உத்பா அப்படி ஏன்னா உத்பா ஆல்ரெடி இலக்கியத்தில் கவிதையில் அரபி புலமை பெற்றவன். எனவே இந்த வசனங்களை ஓதுகிற போது அப்படியே கேட்டுட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஓதுறது அப்படியே முகம் கெடுத்து ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க 10, 11, 12வது வசனம் வருகின்ற பொழுது அந்த சூரத்துல் ஃபுஸ்ஸலத்துடைய வசனம் வருகிறது. வ இன்னா அரலு ஃபகுல் அன்தர்துகும் சாயிகத்தன் மிஸ்ல சாயிகத்தி ஆதி வ சமூத். முஹம்மதே நபியே, இந்த மக்கத்து மக்களுக்கு சொல்லுங்கள், இவர்கள் உம்முடைய ஏகத்துவத்தையும் இந்த தூதுத்துவத்தை மறுத்தால், உம்மை விட்டும் இவர்கள் விரண்டோடினால், ஆது கூட்டம் சமூது கூட்டத்திற்கு இறக்கிய பேரிடியை போன்று இந்த மக்களுக்கும் ஒரு பேரிடியை குறித்து இவர்களை அழித்து விடட்டுமா, நீங்கள் சொல்லுங்கள் என்று இந்த 12வது இந்த வசனத்தை வைத்த பொழுது உத்பாவுடைய முகத்திலிருந்தெல்லாம் வேர்வை துளிகள் அப்படியே இருந்த இடத்திலிருந்து எழும்பி துள்ளி போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயில விரல வச்சு கையை வச்சு சொன்னான், உன்ஷிதுக அல்லாஹ் வர்ஹம், அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கிறேன். அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்ற இரத்த பந்த உறவின் அடிப்படையில் நான் கேட்கின்றேன். அப்படி முஹம்மதை ஒரு நாளும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு விடாதீர்கள், எங்களை எல்லாம் பேரிடியால் அழித்து விட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து ஓதுகிறார்கள். 20, 30, 35, 36, 37வது வசனம் சூரத்துல் ஃபுஸ்ஸலத்துல சஜிதாவுடைய வசனம். பெருமானார் சஜிதா செய்கின்றார்கள். என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் உத்பாவும் சஜிதா செய்தான். நடந்ததா இல்லையா? ஹாதா மா இந்தி சுஜூத் செய்து முடித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, இதுதான் என்கிட்ட இருக்குது, உன்னுடைய அந்த எல்லா விமர்சனத்துக்கும் எல்லா கோபமான கேள்விகளுக்கும் என்னிடம் இருக்கின்ற பதில் இதுதான் என்று. உத்பா முகம் விளறியவனாக, வேர்வையால் முகமே மாறியவனாக, அங்க யாரெல்லாம் காத்திருக்கிறா? அபூ ஜஹல், அபூ லஹப், அபூ சுஃபியான் எல்லாம் காத்திருக்கிறான். அங்க போறாரு. அங்க போகின்ற பொழுது அபூ சுஃபியான் சொல்லுகிறார்கள், வல்லாஹி லகத் ஜாஅக்கும் உத்பா பிகைரி வஜ்ஹி அல்லதி தஹப பிஹி, எந்த முகத்தோடு போனாரோ அந்த முகத்தை கொண்டல்ல வருகிறார், வேறொரு சிந்தனையில் வருகிறார் என்று. வந்ததுதான் தாமதம். உத்பா சொன்னார், உத்ருக்கு, முகமதை விட்டுருங்க, முகமதை விட்டு விடுங்கள், வல்லாஹி கல்லு பைனஹு வ பைனன் நாஸ், அவரையும் மக்களுக்கு இடையில் பிரித்து விடுங்கள், ஒன்றில் இந்த முகமது பிரபல்யம் அடைவார், அது நமக்கு நல்லதுதான். இல்லை என்று சொன்னால் இந்த அரபி குலமே அவரை வெட்டி கொன்று விடும், அப்பொழுதும் நமக்கு நல்லதுதான், விட்டுடுங்கோ. அவர் சொல்லக்கூடிய காரியம் நீங்களும் நானும் நினைப்பது போன்றல்ல. எப்படி மாறிச்சு பாருங்க. விவாதம் என்பது இப்படித்தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை இல்லையா? இப்படித்தான் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் இருக்க வேண்டும் என்று. இது மட்டும் இல்லைங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் பிரபல்யமாக இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய கருத்து வேறுபாடு என்னது? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இல்லையா மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் கருத்து முரண்பாடுகள் அல்ல, இதயத்தால் அவர்கள் தூரமாகவில்லை. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரோம பேரரசிலிருந்து கடிதம் வருகிறது. என்ன வருகிறது? உங்களுக்கும் அலிக்கும் கருத்து வேறுபாடு என்று எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. எனவே அலியை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு சொல்லி அனுப்புங்கள், நாங்கள் ஒரு படையை அனுப்புகின்றோம் என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஒரு பதில் எழுதுறாங்க. அதுக்கு என்ன தெரியுமா? எனக்கும் அலிக்கும் இடையில் இருக்கின்ற இந்த கருத்து வேறுபாடு இரு சகோதரருக்கும் இடையில் உள்ள கருத்து வேறுபாடு. இதில் நீங்கள் வந்தால் எனது எல்லா கருத்து வேறுபாடுகளையும் மறந்துவிட்டு உடனடியாக அலியோடு சென்று கூட்டு சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு எதிராக 2 பேரும் ஒன்றாக படையெடுத்து வருவோம். பாருங்க இந்த கருத்து வேறுபாடுகளை. இப்படித்தான் கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. இது இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகளாக இருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இமாம்களுக்கு மத்தியில ஏதாவது அந்த கருத்து வேற்றுமை அதை பத்தி ஏதாவது இருக்குது. இமாம்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இடையிலும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இடையிலும் கருத்து வேறுபாடு, நீண்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இவர்கள் ஈராக்கில் வாழ்கின்றார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவில் வாழ்கின்றார்கள். இருவருக்கும் இடையில் பயங்கரமான கருத்து வேறுபாடுகள், நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று இவர்கள் எல்லோரும் விரும்பி இருக்கின்றார்கள், பேசி தீர்த்துக் கொள்ளலாமே என்று. எனவே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஹஜ்ஜுக்காக வருகின்ற பொழுது இமாம் மாலிக்கும் இமாம் அபூ ஹனீஃபாவும் 2 பெரும் இமாம்கள் நேரடியாக சந்தித்து ஒரு நாளை குறிப்பிட்டு மதீனாவில் சந்திக்கின்றார்கள். மிகப்பெரிய விவாதம் நடக்குகின்றது. ஆனால் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் இமாம் அபூ ஹனீஃபா எழுந்து செல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவருடைய மாலிக் ரஹ்மத்துல்லாஹி விவாதம் முடித்த பின்பு வேர்வை துளிகள் வருகிறது. அப்போ அவருடைய ஒரு மாணவர் கேட்கின்றார், உம்முடைய உடம்பில் வேர்வை துளிகள் வருகின்ற அளவுக்கு விவாதம் புரிந்து செல்லுகின்றாரோ என்று. அப்ப சொல்றாங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அபூ ஹனீஃபாவை பார்த்து அங்கிருக்கின்ற ஒரு தூணை சுட்டிக்காட்டி, இந்த தூண் தங்கம் தான் என்று தன்னுடைய வாதத்திறமையால் இதோ சொல்லுகின்றாரே, இவர் வாதிட்டால் இதை நிறுவிவிட்டுத்தான் சொல்வார் என்று சொன்னார். அப்போ ஈராக்குக்கு போன பின்னாடி இமாம் அபூ ஹனீஃபாட்ட கேட்டாங்க, மாலிக்கிட்ட விவாதம் புரிஞ்சீங்களே, என்ன அவங்களோட பற்றி அபிப்பிராயம் என்று. வல்லாஹி ரஅய்து ஜபலம் மினல் இல்ம், கல்வியினுடைய ஒரு மலையை நான் கண்டேன் என்று சொல்றார்.
இதுதான் அவர்களுக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட கேட்கிறாங்க, அபூ ஹனீஃபாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று. அப்படி அதுக்கு சொன்னாங்க, இந்த உலகத்தில் அபூ ஹனீஃபாவை விட ஃபிக்ஹ் சட்டத்தில் உண்டான ஒரு மேதை உண்டு என்று நான் நம்பவே இல்லை. அவர்கள் தான் மிகச்சிறந்த மேதை. ஃபிக்ஹ் சட்டங்களில் யாரெல்லாம் சட்டம் வகுக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அபூ ஹனீஃபாவுடைய குழந்தைகள் தான் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. கருத்து வேறுபாடுகள் புரியுதா? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களுக்கு பிஸ்மில்லா வெளிப்படையாக ஓதக்கூடாது என்ற கருத்து வேறுபாடு இருந்தது. மதீனாவுக்கு எப்பொழுதெல்லாம் வந்து அவர்கள் தொழுகையில வந்து பிஸ்மில்லாவை சத்தம் போட்டு ஓதுவது என்னுடைய கருத்து அல்ல என்று. ஆனால் இமாம் அல்லவா, பெரிய இமாமாக மாறினாங்களா இல்லையா? அவங்க வாழ்ந்த காலத்திலேயே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை போன்று பிரபல்யம் அடைந்த இமாம்கள் யாரும் இல்லை. ஏன்னா இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் அவர்கள் பிரபல்யம் அடைந்தார்கள். ஆனா மதீனாவுக்கு வந்த பொழுது அவர்கள் இமாமத்து என்றால் அந்த லீடிங், அந்த பிரேயருக்கு இமாமாக இருக்கின்ற அந்த தொழ வைக்கின்ற காலகட்டத்தில் எல்லாம் பகிரங்கமாக பிஸ்மில்லாவை ஓதுவார்கள். ஏன் என்று அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது, மதீனாவாசிகள் பிஸ்மில்லாவை பகிரங்கமாக ஓதி பழக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய உள்ளம் சந்தோஷம் அடைய வேண்டும், சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அதுவும் சரிதானே என்ற எண்ணத்தில் நான் இதை ஓதுகின்றேன் என்ன சொல்லி இருக்கிறாங்க. இதே போல நீங்க சொல்லிட்டே போலாம் கருத்து வேறுபாடுகள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட கருத்து வேறுபாடுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார்கள், நான் ஒருவரிடத்தில் விவாதமோ கருத்து வேறுபாடோ கொள்ளுகின்றேன் என்று சொன்னால் உண்மை அவருடைய வாயிலிருந்து வருகிறதா என்னுடைய வாயிலிருந்து வருகிறதா என்பதல்ல முக்கியம், எங்கிருந்து உண்மை வருகிறது என்பதுதான் எனக்கு முக்கியம். அதைத்தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி, இந்த ஹதீஸ் என்பது சஹீஹாகி விட்டால் அதுதான் எனது மத்ஹப் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனது கருத்துக்கு முரணான சஹீஹான ஒரு ஹதீஸ் வந்து விட்டதென்றால் எனது கருத்தை குப்பையில் போடுங்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லு. இப்படித்தான் அவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. ஏன் நீங்க அல்லாஹ்வை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லாஹ் தன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளாத மக்களை பற்றி உங்களுக்கு தெரியுமே குர்ஆன்ல. இறைவன் என்று தன்னை அவன் படைத்த மக்கள் நாம், அவன் படைத்த படைப்பினங்கள் நாம். தன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்தில் விவாதம் பெறுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நரகவாசிகளே அல்லது பாவிகளே அப்படியா கூப்பிடுறான், யா அய்யுஹன்னாஸ், அப்படித்தான் மனிதர்களே இல்லையா, யா அய்யுஹன்னாஸ், யா அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, இதெல்லாம் நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள் என்று தானே அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்லுகின்றான். எனவே இது வரலாறுகளிலிருந்து நாம பார்க்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு விளக்கம். இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அதாவது இப்போது ஒரு உணர்ச்சிகரமான முறையிலே நமக்கு இந்த கருத்து வேறுபாடுகளை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளோடு இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இது நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்னவென்று சொன்னால், எல்லோருமே சத்தியத்தை தேடுகிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். சத்தியத்திற்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலே இவருடைய ஒரு கருத்து தென்படுகிறது, அவருக்கு ஒரு தென்படுகிறது. ஆகவே இன்னொருவரையும் சத்தியத்தை தேடுகின்ற ஒரு ஆளாகவே அவர் பார்க்கிறார். இன்னொருவரையும் சத்தியத்தை ஒரு ஆளாக பார்க்கிறார் தவிர தன்னுடைய எதிரியாக அவர் பார்க்கவில்லை. ஆகவே இந்த கருத்து வேறுபாடுகளினால் நிச்சயமாக பிளவுகள் ஏற்படும். மௌலானா மௌதூதி அவர்கள் பல காலத்திற்கு முன்னர் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். முஸ்லிம் சமுதாயத்தில் பிளவு ஏற்படுகிறது என்று சொன்னால் 2 காரணங்களுக்காக நிகழலாம். ஒன்று சுயநலத்துக்காக, அந்த அறிஞருடைய சுயநலம் அல்லது ஒரு கொள்கை கூட்டத்தினுடைய சுயநலம், ஒரு இயக்கத்தினுடைய சுயநலம், ஒரு ஜமாஅத்தினுடைய சுயநலம். சுயநலவாதிகள் சுயநலம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சுயநலத்துக்காக ஏன்பா அந்த கட்சி விட்டு பிரிஞ்சு ஏதாவது கொள்கை வேறுபாடா? ஒன்றும் கொள்கை வேறுபாடுல இல்லை, இவனுக்கு அங்கே தலைவர் பதவி கிடைக்கல, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இவன் எதிர்பார்த்த தலைவர் பதவி கிடைக்கல, தனி கட்சி ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆக சுயநலங்கள். இன்னொன்று தீவிரவாதம். நல்லவர்களாக கூட இருக்கக்கூடும், அவர்கள் நல்லவர்களாக கூட இருக்கக்கூடும். ஆனால் தன்னுடைய கருத்தில் பிடிவாதம், தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லுகின்ற கருத்து, மற்ற கருத்துக்களை மதிக்காமை, தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், இப்படி வகையான தீவிரவாதம், தனது கூட்டம் மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்லும், மற்றவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்று சொல்லுகிற இந்த மனப்பான்மை, இந்த 2 விஷயங்கள் தான் சமுதாயத்தில் பிளவுகளை உண்டு பண்ணுகின்றன, கருத்து வேறுபாடுகள் அல்ல. சுயநலமும் தீவிரவாதமும் தான் சமுதாயத்தில் பிளவுகளை உண்டு பண்ணுகின்றன. ரசூலுல்லாஹ் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இன்னொரு காரணம், ரசூலுல்லாஹ் அவர்கள் உடல் நலம் இல்லாமல் இருந்தபொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அபூபக்கர் அவர்களை தொழுகை நடத்த சொன்னார்கள், இமாமாக இருந்து. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய தந்தை மிகவும் மெலிதான குரல் உடையவர்கள், அதனால அவங்க தொழுகை நடத்தினா அனைவருக்கும் கேட்காது, அதனால உமர் ரலியல்லாஹு தொழுகை நடத்த சொல்லுங்க சொன்னப்போ ரசூலுல்லாஹ் மிக கண்டிப்பாக அபூபக்கர் தான் தொழுகை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அரபிய இடத்திலே